Hi students, welcome back to Academic Education channel. Okay, என்ன பார்க்க போறோம்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல யூனிட் டெஸ்ட் கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? எப்பையில இருந்து கம்மிங் மண்டே 8th ல இருந்து அதுக்கு 10th 11th 12th மேக்ஸ்ல எப்படி சென்டம் எடுக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். 10th புக்ஸ் வச்சிருக்கிறேன். 12th நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னென்ன சாப்டர் 1ல டே பை டே என்னென்னலாம் படிக்கணும் இருக்கா, டே பை டே என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றது 11th 12th ரெண்டுமே கம்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். அண்ட் தென் 11th மேக்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ 3 ஸ்டாண்டர்டும் டோன்ட் வரி மேக்ஸ்னு இல்லை எல்லா சப்ஜெக்ட்ஸும் எப்படி நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிடுவேன். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா தொடர்ச்சியான வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? எனி டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களால மேக்ஸ்ல நிச்சயமா சொல்றேன் 50 out of 50 டெஃபினட்டா எடுக்க முடியும். ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது கிடைக்கும். அண்ட் தென் எல்லா எக்ஸாம்ஸும் முடியும் உங்களுக்கு ஆன்சர் கீ டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்துடும். அது ஓகே, டன். ஓகேவா? இப்போ 10th 11th 12th ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா 10th பாத்துருவோம். அடுத்து உங்களுக்கு 11th 12th உங்களுக்கு நான் ஒட்டுக்காவே சொல்லிடுவேன். டோன்ட் ப்ராப்ளம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 11th 12th என்ன நான் படிச்சிருக்கணும் அப்படின்றது ஒட்டுக்கா சொல்லிடுவேன். சரியா? ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் பாத்துட்டீங்கன்னா சாப்டர் 1 கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுறேன். சாப்டர் 1 பாத்துட்டீங்கன்னா நீங்க பார்க்க போறீங்க என்னென்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லெசன்ஸ் சாப்டர் 1. சாப்டர் 2ல பாத்துட்டீங்கன்னா 2.1ல இருந்து 2.4 வரைக்கும் இருக்குதுப்பா. அண்ட் தென் பாத்துட்டீங்கன்னா சாப்டர் 4 ஜாமெண்ட்ரி இருக்குல்ல, ஜாமெண்ட்ரியில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் அந்த சம்ஸ் மட்டும் இருக்குது. அந்த ரப் டயக்ராம் ஃபேர் டயக்ராம் இருக்குல்ல. ஓகேவா? டன். இப்போ சாப்டர் 1ல என்னென்னலாம் நீங்க படிக்கணும், அந்த ஸ்டடி பிளான் நான் சொல்லியிருந்தேன், அது எப்படி கவர் பண்ணணும்ன்றத நான் சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி 11th 12th நான் சொல்லிடுவேன். மேக்ஸை பொறுத்தவரை என்ன பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகேவா? கான்செப்ட் இது நீங்க ஆவரேஜா இருந்தா கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட். ஓகே, அது எப்படி சார் நாங்கள் ஃபாலோ பண்றது அப்படின்றத நான் சொல்ல போறேன். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நான் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? எல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சாப்டர் 1 ஃபுல்லா, சாப்டர் 2 பாத்தீங்கன்னா 2.1 2.4 வரைக்கும், அப்புறம் சாப்டர் 4 அதாவது ஜாமெண்ட்ரியில ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும். ஓகேவா? டன். இத எப்படி எப்படிலாம் கவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டே 1 பாத்துட்டீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க் பிளஸ் ஜாமெண்ட்ரி. அந்த டே 1னா எப்பையில இருந்து இன்னைக்கு 1ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. 2 3 4 5 6 தான் என்னோட டார்கெட், 7 கிடையாது. ஸோ அதனால ஃபுல்லா நீங்க பாருங்க. டே 1 என்ன பண்ணணும், 1 மார்க் வித் ஜாமெண்ட்ரி. டெய்லி 1 மார்க் ஜாமெண்ட்ரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 1 மார்க் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து புக் பேக் பண்ணிருங்க. செகண்ட் டே என்ன பண்ணணும், கிரியேட்டிவ் 1 மார்க் நீங்க கவர் பண்ண ஆரம்பிக்கணும். அது கிரியேட்டிவ் 1 மார்க் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் கேட்கறவங்களுக்கு நான் கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், வந்து கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? கிரியேட்டிவ் 1 மார்க் மஸ்ட், ஜாமெண்ட்ரி 1 மார்க் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. இது டைமிங் வந்து நீங்க எப்ப ஃபாலோ பண்ணலாம்னா நைட்டு ஒரு 7 to 8 PM நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மேக்ஸுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஓகே, டன். டே 1 அது. டே 2 பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ். அப்புறம் என்ன பண்ணணும், சேம் ஜாமெண்ட்ரி 2 மார்க்ஸ்ல என்ன நீங்க கவர் பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சாப்டர் 1 எப்படி எல்லாம் படிக்கணும்ன்றத நான் சொல்லிட்டேன். அது நீங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணிக்கோங்க. அதுல எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். அண்ட் தென் 2 மார்க்ல அது எப்படி நீங்க கவர் பண்ணிக்கோங்க. 1 மார்க் பாத்துக்கோங்க. டே 3 என்ன பண்ணும், ரைட் டெஸ்ட். அந்த 2 மார்க் 1 மார்க்லாம் நான் பார்க்க சொல்லியிருந்தேன்ல, அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் நீங்களே கொஞ்சம் ரெடி பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்க ரைட் பண்ணி பார்க்கணும். டே 3. டே 4 என்ன பண்ணணும், சேம் அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் நான் சொல்லியிருந்தேன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு டைம் பார்த்துட்டு கூட ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி நீங்க எழுதி பார்க்கணும். எப்ப டே 4ல பார்த்துட்டு டே 5. டே 6 பாத்துட்டீங்கன்னா சாட்டர்டே என்ன பண்ணணும், கிரியேட்டிவ் சம்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 1 மார்க்ஸா இருக்கட்டும், 2 மார்க் 5 மார்க்கா இருக்கட்டும், அதுல கிரியேட்டிவ் சம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். அண்ட் தென் கம்பல்சரி சம்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அந்த 1 டேல பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு வேணும், கிரியேட்டிவ் சம்ஸ்ல வேணும்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சென்டம் ஸ்கோர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு டே 6 ஃபுல்லா நீங்க என்ன பண்ணும், ரிவைஸ் என்னென்ன இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்றத ஃபுல்லா ஒரு ரிவைஸ் பண்ணிருங்க. சண்டே ஈஸியா நீங்க மண்டே என்ன எக்ஸாமோ அதை நீங்க கம்ப்ளீட்டா பாத்துட்டீங்கன்னா மேக்ஸ் இஸ் கம்ப்ளீட். ஓகேவா? டன். இது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. 11th 12th வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. சாப்டர் 1 என்னது, 11th ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் இல்லையா, செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் 11th 12th சேமா தான் இருக்கும். ஓகேவா? டன். அதை எப்படி 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் சேம் தான்ப்பா. உங்களுக்கு ஜூலை 2nd 3rd 4th 5th 6th 7 வந்து எக்ஸ்பெக்ட். உங்களுக்கு நான் சண்டே எல்லாம் கனெக்ட் பண்ணல. 2 3 4 5 இந்த 5 டேஸை எப்படி ஃபாலோ பண்ணணும்
அப்படின்ற சொல்ல போறேன். அதை கம்ப்ளீட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். இது ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. 11th 12th ரெண்டு பேருமே காமன் தான் மேக்ஸ். சாப்டர் 1 என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வைஸ் ஃபார்முலா எழுதணும். ஃபர்ஸ்ட் டே என்ன பண்றீங்கன்னா 12th ஆல்ரெடி நம்ம குரூப்ல இருக்கவங்களுக்கு தெரியும். புதுசா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஃபார்முலா புக்குன்னு நான் ஆல்ரெடி நான் குரூப்ல போட்டிருப்பேன். அந்த ஃபார்முலா புக்கை வச்சு நீங்க என்ன பண்ணணும், ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே நைட் உட்காந்து, அதாவது ஜூலை 2 நாளைக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஃபார்முலா என்ன பண்ணணும், சாப்டர் 1ல என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபார்முலா அந்த டாபிக்ஸை வச்சு எழுதணும். என்ன சார் ஃபார்முலா அந்த டாபிக்னு சொல்றீங்கன்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன்னா அட்ஜாயிண்ட், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இன்வர்ஸ், ரோ அண்ட் எக்கலன் ஃபார்ம், ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல், காசின் எலிமினேஷன் மெத்தட் எழுதியிருக்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், கான்செப்ட் வைஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும், எழுதணும். ஓகேவா, டன். ஃபர்ஸ்ட் டே அதுதான் உங்களுக்கு ஒர்க். முடிச்சுட்டு 1 மார்க்கை நீங்க சைட் பை சைட் டெய்லி எழுதிக்கோங்க. ஓகேவா, அது ரெகுலர். நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா செகண்ட் என்ன பண்ணணும்னா, அந்த கான்செப்ட் வைஸ் எல்லாம் சொன்னா ஃபார்முலாக்கு ஏன் உங்களுக்கு நான் ஃபார்முலா கான்சென்ட்ரேஷன் சொல்றேன் அப்படின்னா, ஃபார்முலாக்கு ஸ்டெப் மார்க் இருக்கு. ஓகேவா, டன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி, 11th சாப்டர் 1 ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. 12th என்னென்ன சம்ஸ்லாம் படிச்சிருக்கணும், கான்செப்ட் வைஸ் எப்படி படிக்கணும் உங்களுக்கு எழுதியே நான் சொல்லிட்டேன். டிஸ்கிரிப்ஷன்ல தர உங்களுக்கு சிரமமா இருந்தால் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா, எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் எதிர்பார்க்கறேன். ஓகேவா, டன். அண்ட் தென் டே 2 என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம். எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த நான் டாபிக் வைஸ் சொன்னல, அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் ஒரு டைம் நீங்க அப்படியே புக்கில் அப்படியே பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ அட்ஜாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.1 ஃபுல்லாக வந்துடும். அந்த இன்வர்ஸ், ரோ எக்கலன் ஃபார்ம், ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், அந்த கிராமர் ரூலு. அட்ஜாயிண்ட்னு பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணணும், ஹவு டு ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சம்ஸ்லாம் நீங்க கான்செப்ட் வைஸ் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இது டே 2. டே 3 என்ன பண்ணணும்னா ரைட் கொஸ்டின் பேப்பர் மஸ்ட். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷன்ல தந்துருவேன். யூனிட் டெஸ்ட் 1, அதாவது சாப்டர் 1க்கான கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணீங்க, கான்செப்ட் எழுத சொன்னா, செகண்ட் டே எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம் எழுத சொன்னா, தேர்ட் டே என்ன சொன்ன, கொஸ்டின் பேப்பர் எழுத சொல்லிட்டேன். ஏன் கொஸ்டின் பேப்பர் எழுத சொன்னேன், நீங்க அது உடனே எழுதினாலும் சரி, அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன சம்ஸ்ல இருக்குதோ அதை பார்த்துட்டு நீங்க ரைட் பண்ணாலும் ஓகே தான். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது டே 3. டே 4 என்ன பண்ணணும்னா கிரியேட்டிவ் சம்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இல்ல சார் எனக்கு கிரியேட்டிவ் சம்ஸ்லாம் வேணாம் சார், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சார், எனக்கு புக்ல இருக்க சம்ஸே போதும் அப்படின்னா இந்த டே என்ன பண்ணீங்க, 2 மார்க்கு, 5 மார்க்கு, 3 மார்க்கு நீங்க கம்ப்ளீட்டா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா, டாப்பர்ஸா இருந்தீங்கன்னா டே 3 நான் சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் சம்ஸ் 1 மார்க்கா இருக்கட்டும், 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க் எல்லாமே நீங்க கிரியேட்டிவ் சம்ஸை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு கிரியேட்டிவ் சம்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஆல்ரெடி நம்ம குரூப்ல எல்லாம் PDF கொடுத்துட்டேன். அதை நீங்க ஃபாலோ பண்றதுனா கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா டெய்லி என்ன பண்ணணும், ஃபார்முலா மஸ்ட். ஓகேவா, நான் செகண்ட் டே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், 3 சொல்லிட்டேன், 4 சொல்லிட்டேன். 5th என்ன பண்ணணும்னா டே 5 ஃபார்முலா நோட்ஸ் நான் சொல்லியிருந்தேன்னா டே 1ல எழுதிருப்பீங்களா, 2 நாள் ஆயிடுச்சா, அதை உங்களுக்கு பார்க்காம எழுத முடியுமா அப்படின்றத நீங்க எழுதி பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு சம்ஸ் வரும்போது அந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூசஸ் ஆகவே ஆகாது, ஈஸியா உங்களால மார்க்ஸ் வாங்க முடியும். இது டே 4. டே 4 அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க ரைட் பண்ணி எழுதிட்டு பார்க்காம நீங்க எழுதி பார்க்கணும். அதுதான் சொல்றது, ஃபார்முலாஸ் பார்க்காம எழுதி பார்த்துட்டு ரேண்டமா நீங்க புக்ல ஆல்ரெடி நான் கொஸ்டின் பேப்பர் சம்ஸும் பார்க்க சொல்லிட்டேன். ரேண்டமா புக் எடுத்துட்டு எக்ஸசைஸ் சம்மா இருக்கட்டும், எக்ஸாம்பிள் சம்மா இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு அதை உங்களுக்கு அந்த சம்ஸ் உங்களால எழுத முடியுமா அப்படின்றத நீங்க பார்க்கணும். இது இப்போ 6th. ஓகேவா, 6 ஐ மீன் ஃப்ரைடே. 7 பார்த்துட்டீங்கன்னா 7 தான் சாட்டர்டேவா, ஓகே டன். 7 என்ன பண்ணணும், ஆமா 7 தான் சாட்டர்டே, 8 சாரி 7 சண்டேவா, 6 தான் சாட்டர்டே. ஓகே, 6 வந்து நீங்க ரைட் பண்ணுங்க கம்ப்ளீட்டா. அப்புறம் என்ன பண்ணணும், 5 மார்க் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஆல்ரெடி அந்த வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன், அதெல்லாம் பார்த்துட்டு கம்ப்ளீட் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு கொஸ்டின் பேப்பரை மட்டும் வச்சுட்டு உங்களால ஆன்சர் சொல்ல முடியுமா, ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அந்த கான்செப்ட் வைஸ் இப்போ நான் சொல்லியிருந்தேன்னா கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு 2 மார்க்கா இருக்கட்டும், 3 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு உங்களால அந்த சம் வந்து அனாலிசிஸ் பண்ண முடியுமா, கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு பக்கத்துல எழுதி பார்க்கணும். அப்போ
3 டைம் வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸை கை வைக்கிறீங்க 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ். இதன் மூலமா உங்களுக்கு நல்ல மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸுக்கு இப்படி ஃபாலோ பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்கன்னா சண்டே வந்துடும். சண்டே ஈஸியா ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ணிட்டு மண்டே வந்து என்ன எக்ஸாம்ஸோ அதை நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் வந்துருவோமா? தமிழ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்றது இந்த மந்த்லி போர்ஷனுக்கு என்ன சொல்றது, இத்தனை யூனிட்ஸ் இருக்கா, இதுல வந்து அரையும் குறையுமா தயவு செய்து படிக்காதீங்க. இப்ப கெமிஸ்ட்ரி பாத்துட்டீங்கன்னா 3 யூனிட்ஸ் இருக்கு. 3 யூனிட்ல நீங்க என்ன பண்ணும், ஏதாவது 2 யூனிட்ஸ் தரவா படிச்சிருங்க. மீதி யூனிட்டை ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் படிங்க. அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2லயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிச்சுட்டு 6ல செகண்ட் ஹாஃப் அப்படி படிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் 2 லெசனா கம்ப்ளீட்டா ஏதாவது 2 லெசன் 1 or 6 2 or 6 2 லெசன் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு இன்னொரு லெசன்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் படிச்சிருங்க. அதே மாதிரி தான் பயாலஜியை பொறுத்தவரை நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. 2 லெசன் 1 லெசன் கம்ப்ளீட்டா படிச்சு. ஜுவாலஜியை பொறுத்தவரை 2 லெசன் 2 படிச்சிருங்க. பாட்னி 1 அது கம்மியா தான் இருக்கும், அதை படிச்சிருங்க. லாங்குவேஜஸ் பொறுத்தவரை எல்லாமே ஈஸி தான், உங்களுக்கு பயம் இல்லை. மேக்ஸும் உங்களுக்கு ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கு. நான் சொல்ற வேலை ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா மார்க் வாங்க முடியும். பிசிக்ஸை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிசிக்ஸை 3 பார்ட்டா பிரிங்க. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், உங்களுக்கு ஆல்ரெடி 12th நான் டெரிவேஷன் நடத்திட்டேன். அண்ட் தென் ப்ராப்ளம், அடுத்து தியரி. அதுல என்னென்னலாம் உங்களுக்கு டெரிவேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அதை முதல்ல டாபிக் எழுதுங்க. அப்புறம் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தியரி அப்படியே நீங்க டயக்ராம் பார்த்துட்டு எலாபரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சிஎஸ் ஸ்டூடெண்ட் சேம் உங்களுக்கு 4 இருக்குன்னா 3 யூனிட் நல்லா தரவா படிச்சுட்டு 1 யூனிட்ல நீங்க அது மாதிரி படிங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும். 10th பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கும் சேம் மேத்ஸ் தான். மேக்ஸுக்கு நான் சொல்லிட்டேன்னா அண்ட் தென் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியலுக்கெல்லாம் சிலபஸ் உங்களுக்கு இருக்கும். தமிழுக்கு ஃபர்ஸ்ட் 2 இயல். தமிழுக்கு பொறுத்தவரை எல்லாமே ஈஸி தான். மனப்பாட பாடலா இருக்கட்டும், ஒரு மதிப்பெண் வினாக்களா இருக்கட்டும், குருவினா சிறு நெடுவினாலாம் நீங்க ஃபர்ஸ்ட் 10th பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டார்டிங்ல எதிர்பார்க்க கூடாது. கம்ப்ளீட்டா நீங்க படிச்சிடணும். இங்கிலீஷ் பொறுத்தவரை எல்லாமே ஈஸி தான். கிராமர் பார்ட் உங்களுக்கு இங்கிலீஷுக்குலாம் கிராமர் பார்ட்ல வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்திருப்பேன். கிராமர் என்னென்ன டாபிக்ஸ் பாக்குறேன், எத்தனை பேர் இங்கிலீஷ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்து சார் சொல்றீங்க அப்படின்ட்டு. சயின்ஸ் 1, 7, 12, 13 10th பொறுத்தவரை சயின்ஸ் எல்லா லெசன்ஸுமே நீங்க கவர் பண்ணி படிச்சிருங்க. உங்களால எல்லாமே ஈஸி தான். 1 மார்க் மாதிரி தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ், புக் பேக் ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புக் பேக் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் வேணும்னா கூட எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கூட நான் தரேன். அதை வச்சு கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடலாம். சோசியல் பொறுத்தவரை நோ ப்ராப்ளம். உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி எப்படி தெரியுமா படிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி படிங்க. லாஸ்ட் ஹிஸ்டரி எடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹிஸ்டரி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிடுவீங்க. அதனால ஃபர்ஸ்ட் இந்த 3 பார்ட் எடுத்துட்டு அடுத்து ஹிஸ்டரி எடுத்துட்டு ஈஸியா ஸ்கோர் பண்ணுங்க. இதன்படி சொன்னபடி மேக்ஸா இருக்கட்டும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். டெஃபினட்டா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இது போன்ற மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.